ஆலயம் FM 90ல கேட்டுட்டு இருக்கீங்க. நிலவின் மனமே, நான் உங்க ஆர்ஜே மதி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வர உங்க நாள் எப்படி போச்சு? உங்க நாள் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா அதே சந்தோஷத்தோட ஷோவை கேளுங்க. ஒருவேளை உங்க நாள் சந்தோஷமா இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்க கவலைகள் எல்லாத்தையுமே தூரமா தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா ஷோவை கேளுங்க. இன்னைக்கு நான் எதை பத்தி பேசணுமா அப்படின்னு நினைச்சேன்னா, அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அதுக்கான பல முயற்சிகளையும் நாம போடுவோம். ஆனா இந்த முயற்சிகள் எல்லாம் நாம செஞ்சாலும் கூட சில நேரங்கள்ல நாம நினைச்ச அளவுக்கு நம்மளால வர முடியாது. அதுக்கு தடங்களா நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது தடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை எப்படி உடைச்சிட்டு உங்க கோலை நோக்கி போகலாம் அப்படிங்கறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா 1000 தடங்கள் வந்தாலும் நம்மளுடைய கோல் என்ன, அதாவது நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத நோக்கி மட்டும் நாம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம நினைச்ச அந்த இலக்கை நம்மளால அடைய முடியும். ஸோ அதனால உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்க கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து பாடலுக்கு அப்புறமா நான் உங்க கூட பேசுறேன். ஸ்டே டியூன்ட் வித் மீ. நான் உங்க ஆர்ஜே மதி பேசிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் FM 90. இது கோவையின் அடையாளம். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90ல் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 9944229090. ஆலயம் FM 90ல கேட்டுட்டு இருக்கீங்க. நிலவின் மனமே, நான் உங்க ஆர்ஜே மதி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எந்த டாபிக்கை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா 90s கிட்ஸ்க்கும் 80s கிட்ஸ்க்கும் நல்லாவே ரிலேட் ஆகக்கூடிய ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது இப்போ நாம 2Kல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஒரு வீட்டுல வைக்கிறாங்கன்னா ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணாதான் டிவி பார்க்க முடியும். அதே மாதிரி அப்பெல்லாம் வந்துட்டு மொபைல் போன்ஸ் பெருசா யார்கிட்டயும் இருக்காது. ஸோ நீங்க யார் கூடயாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டெலிஃபோன்ஸ் மூலமா தான் பேச முடியும். அதனாலயே நான்லாம் 90s கிட் அப்படிங்கிறதுனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உன்னுடைய டெலிஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு கேட்பேன். ஸோ அவங்களும் அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த டெலிஃபோன்ஸ் மூலமா நாங்க பேசிப்போம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா மொபைல் போன்ஸ் நல்லா ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நாங்க அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி மொபைல் நம்பர்ஸை ஷேர் பண்ணிக்க ஆரம்பித்தோம். ஆனால் 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கும் இப்போ நான் சொன்ன சில விஷயங்கள் கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 80s கிட்டாக இருந்தாலும் சரி, நான் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுது, வேற ஏதாவது நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் ஆலயம் FM 90 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பாடலுக்கு அப்புறமா நிறையா நான் உங்கள் கூட பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே மதி பேசிகிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் FM 90. இது கோவையின் அடையாளம். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90ல் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 9944229090. ஆலயம் FM 90ல கேட்டுட்டு இருக்கீங்க. நிலவின் மனமே, நான் உங்க ஆர்ஜே மதி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கும் ரிலேட் ஆகக்கூடிய விஷயங்களை பத்தி தான். ஸோ அந்த மாதிரி 90s கிட்ஸ் 80s கிட்ஸை பத்தி பேசும்போது இந்த காதல் அப்படிங்கிற டாப்பிக்கை பத்தி பேசாம இருந்தா எப்படிங்க? ஸோ அதனால 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் காதல் கதையை பத்தி நாம இங்க பேசலாமா? அதாவது 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கும் யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போய் சொல்ல மாட்டாங்க. இந்த லெட்டர் மூலமா தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸை பகிர்ந்துப்பாங்க. ஸோ அப்பெல்லாம் இந்த லவ் லெட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கிரீட்டிங் கார்டில் கவிதையெல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். மேலும் அவங்க க்ரஷ் கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த டெலிஃபோன் மூலமாக தான் பேசிப்பாங்க. இல்லைனா இந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாம் இப்போ இல்லைங்க. அப்பெல்லாம் வந்து இந்த நார்மல் SMS தான். SMS பூஸ்டர் பேக் போட்டு
பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நாஸ்டால்ஜிக் மெமரிஸை பற்றி நாம் பேசணும் அப்படின்னா நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு 90s கிட் இல்லை 80s கிட் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரிலேட் ஆகுதா, இல்லை நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆலயம் FM 90 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து பாடலுக்கு அப்புறமா நிறையா நான் உங்கள் கூட பேசுகிறேன். ஸ்டே டியூன்ட் வித் மீ. நான் உங்கள் RJ மதி பேசிகிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் FM 90. இது கோவையின் அடையாளம். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. ஆலயம் FM 90 கேட்டுட்டு இருக்கீங்க நிலவின் மனமே. நான் உங்க RJ மதி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கும் நல்லா ரிலேட் ஆகக்கூடிய சில விஷயங்களை பத்தி தாங்க. இதுக்கு முன்னாடி காதலை பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ முக்கியமா இன்னொரு விஷயத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அது என்னது அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ். எஸ், அப்பெல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் அதற்கான இம்பார்ட்டன்ஸ் இப்போ இருக்க மாதிரி கிடையாது. பட் இப்பெல்லாம் நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க, ஏதாவது சாப்பிட போறீங்க அப்படின்னா கூட அதை ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்றதாகட்டும், இல்ல நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட்டை நீங்க சோஷியல் மீடியால போடுறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆனா அப்பெல்லாம் நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா நார்மல் கேமரால ஒரு போட்டோவை எடுத்து அந்த ஃபிலிமை எடுத்து அதுக்கப்புறமா அது ப்ராசஸ் பண்ணி ஒரு போட்டோவா நம்ம கையில கிடைக்கும் போது இருக்கும் பாருங்க அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இப்பெல்லாம் எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு நீங்க இன்ஸ்டன்டா பார்த்துக்கலாம். ஆனா அப்பெல்லாம் ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த போட்டோ ஃபிலிம் எடுத்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த போட்டோவா நம்ம கைக்கு கிடைக்கும் போதுதான் அந்த போட்டோவை நாம ரசிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நாம பேசிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பாடலுக்கு அப்புறமா நிறைய நான் உங்க கூட பேசுறேன். ஸ்டே டியூன்ட் வித் மீ. நான் உங்க RJ மதி பேசிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் FM 90. இது கோவையின் அடையாளம். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. ஆலயம் FM 90 கேட்டுட்டு இருக்கீங்க நிலவின் மனமே. நான் உங்க RJ மதி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கும் நல்லா ரிலேட் ஆகக்கூடிய சில விஷயங்களை பத்தி தாங்க. இந்த டாபிக்கை பத்தி பேசும்போது இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணேன். இப்போ முக்கியமா இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னன்னா இப்போ எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மொபைல் ஃபோன்ஸ்ல விதவிதமான கேம்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. இப்பெல்லாம் எந்த குழந்தைய நீங்க பார்த்தாலும் இந்த கேம் விளையாடுறேன் அந்த கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கும் தாங்க தெரியும் அந்த வீடியோ கேமை நம்ம அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிச்சி வாங்கி அதுல கேம்ஸ் விளையாடும் போது வரக்கூடிய சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. முக்கியமா அந்த 90s கிட்ஸுக்கும் 80s கிட்ஸுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேட் ஆகும்னா அந்த வீடியோ கேமை டிவியில மாட்டி விளையாடுவோம் பாருங்க, அந்த சந்தோஷமே தனி சந்தோஷம் தாங்க. இதெல்லாம் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் கிட்ட சொன்னோம் அப்படின்னா இப்படியெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு நம்மளை பார்ப்பாங்க. ஆனா அதே டைம்ல நமக்கு வயசாகிட்டே போகுதோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்க 90s கிட்டா இருந்தாலும் சரி 80s கிட்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு வயசாகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணினாலும் சரி நமக்கு கிடைச்ச அந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸை நீங்க எப்பவும் மறந்துடாதீங்க அப்படின்னு என்னுடைய இந்த மெசேஜை சொல்லிட்டு இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நான் உங்க RJ மதி. கேட்டுட்டு இருக்கீங்க ஆலயம் FM 90. இது கோவையின் அடையாளம்.